கடலூரில் தீபாவளி சீட்டு நடத்தியதில் பல லட்சம் ரூபாய் ஏப்பம் விட்ட பெண் காவலரை போலீசார் கைது செய்தனர். பட்டாசு, தங்க காசு என விதவிதமாக விளம்பரம் கொடுத்து கைவரிசை காட்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள பக்கிரிப்பாளையத்தைச் சேர்ந்த பிரபு என்பவர் பழைய தங்க நகைகள் வாங்கி விற்கும் கடை வைத்திருந்தார். இவரது மனைவி கோமளா கடலூர் ஆயுதப்படையில் காவலராக பணியாற்றி வந்தார். கணவன் மனைவி இருவரும் கடலூர், புதுக்குப்பம், பன்ருட்டி, விருத்தாச்சலம் உள்ளிட்ட பகுதிகளில் பணம் வசூலித்து தீபாவளி சீட்டு நடத்தி வந்தனர். அதிரடி ஆஃபர்களை அறிவித்து பட்டாசு, தங்கக்காசு என விதவிதமான பிரிவுகளில் சீட்டு நடத்தி சுமார் 270 பேரிடம் 33 லட்சம் ரூபாயை வசூலித்துள்ளனர். ஆனால் அறிவித்தபடி இம்மாதம் சீட்டு பொருட்களை யாருக்கும் வழங்கவில்லை. மாசம் கரெக்டா காசு மட்டும் வாங்கினீங்க, இப்போ பொருள் எங்கன்னு கேட்டா பதில் சொல்லாம அலக்களிக்கிறீங்க என்று பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டனர். இதனால் பணம் செலுத்தியவர்கள் கோமளாவின் கணவருடைய கடைக்கு நேரில் சென்று விசாரித்து விடலாம் என புறப்பட்டு சென்றனர். ஆனால் அவர் கடையை மூடிவிட்டு அதற்குள் தலைமறைவாகி உள்ளார். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் கடலூர் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமாரிடம் புகாரளிக்க, அது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டது. அதன் பேரில் போலீசார் விசாரித்து மோசடியில் ஈடுபட்ட பிரபுவை கைது செய்தனர். பிரபுவுக்கு உடந்தையாக இருந்த அவரது மனைவி கோமளாவையும் கைது செய்தனர். காவலரே இதுபோன்ற மோசடியில் ஈடுபட்டது உறுதியானதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட பெண் காவலர் கோமளாவை சஸ்பெண்ட் செய்ய மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டார். தீபாவளி சீட்டு மோசடி வழக்கில் பெண் காவலரே கைது செய்யப்பட்டிருப்பது கடலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.